Hello friends, once again welcome back to my channel. This is Clinton here. நம்ம லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங்ல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்காக ஃபுல்லா ரெடி பண்ண வண்டி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமரோட வண்டி கிடையாது. நம்ம சேல்ஸ் வீடியோலயே இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு தகுந்த மாதிரியே ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ண சொல்லியிருந்தாரு. ஒரு 6 months பிஃபோர் ஒரு சேல்ஸ் வீடியோல இந்த வண்டியை நான் போட்டிருப்பேன். 89,000 ரூபாய்க்கு போட்டிருப்பேங்க. கம்பெனி டீசல் புல்லட், செல்ஃப் இல்லை, ஃபுல் ஒரிஜினாலிட்டியாக இருந்தது. கிரீன் கலரில் ஒரிஜினல் பெயிண்டில் இருந்தது. அதனோட ஃபோட்டோவில் நான் வீடியோட எண்டில் நான் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ அந்த சேல்ஸ் வீடியோ பார்த்துட்டு கஸ்டமர் நம்மள்ட்ட இருந்து அந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணி அப்புறம் நம்ம கேரேஜ்லேயே கொடுத்து செல்ஃப் ஆல்ட்ரேஷனு பெயிண்ட் குரம் எல்லாம் பண்ண சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா, ரெட் கலர் அவருக்கு ரெட் கலர் ரொம்ப ஃபேவரட்ன்றனால ரெட்டு டீலக்ஸில் பண்ண மட்டும் சொல்லியிருந்தாருங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சரி வேணாம், நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம், கையோட செல்ஃபும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி அவர் என்னெல்லாம் கேட்டிருந்தாரோ அதே மாதிரி ஃபுல்லாக ஆல்ட்ரு ஒர்க் பண்ணியிருக்கிறோம். வண்டி பாருங்கள், அப்படியே சும்மா தகதகன்னு இருக்குது. குரோமியம் ஒர்க்லாம் பண்ணி ரெட் கலரில். இந்த ரெட் கலரோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இது மெட்டாலிக் கிடையாது, இது ஃபார்முலா ரெட்டு. குரோமியம் ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக பக்காவாக பண்ணியிருக்கிறோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட மெயின் ஐட்டம் எல்லாமே, அதாவது பாடி ஐட்டம் எல்லாமே தெளிவாக இருந்தது. ஸோ ரீஸ்டோர் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பென்சஸ் இதில் கொஞ்சம் நம்ம கம்மியாகும். மக்கார்டு எல்லாமே ஒரிஜினல் மக்கார்டு எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ஃபோர்க்கு லேட்டஸ்ட் ஃபோர்க் போட்டிருக்கிறோம். 2 டயர் டியூப் மாற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் கர்நாடகா பம்பர் அவர் கேட்ட மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிளாசிக் சீட் ஆல்ட்ரு பண்ண சொல்லியிருந்தார். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் சைடில் டூல்ஸ் பாக்ஸு, பேக் சாக்கப்ஸு நல்லா இருந்தது. ஸோ அதையே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் சேஞ்ச் ப்ராக்கெட் ஃபுல்ஸ் மாற்றிருக்கிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் இந்த தடவை ஸ்டே வெறும் ஸ்டே மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி ஒன் சைடு மட்டும் சேரிகேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் போட்டு காட்டுறேன், பாருங்கள். ஸோ அந்த வண்டியோட பீட் சவுண்ட் கேளுங்க. ஸோ இது ஒரிஜினல் கம்பெனி டீசலுங்க. பீட் சவுண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. நான் வண்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருந்தது. இன்ஜினில் எந்த வேலையும் செய்ய வேணான்றதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நாங்கள் இன்ஜினில் எந்த வேலையும் செய்யலை. ஹெட் ஒர்க் மட்டும்தான் இந்த வண்டியில் நான் செஞ்சுருக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவராலாக வண்டி பக்காவாக இருக்கும். ஒரிஜினாலிட்டியாகவே அப்படியே செஞ்சுருக்கிறோம். கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிளாக்ல இன்ஜின் கவரில் பிளாக்ல பண்ண சொல்லியிருந்தாரு. அப்புறம் ரெட்டு குரோமியம் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் ஓவரால் அவுட்லுக் காட்டுறேன், பாருங்கள். ஸோ அந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். இந்த வண்டி என்ன கண்டிஷனில் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோன்றதையும் வீடியோட எண்டில் ஃபோட்டோஸ் காட்டுறேன், பாருங்கள். ஸோ குரோமெல்லாம் பாருங்கள், மிரர் ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கிடையாது, ஃபார்முலா ரெட்டுன்பாங்க, சாலிட் ரெட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெட்டு. ஸோ இதில் இன்ஜின் கவர்லாம் பாருங்கள், நிக்கல் போட வேண்டாம், பிளாக் பெயிண்டே பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பிளாக் பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த கிளாசிக் சீட் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறேன், பாருங்கள். ஸோ செல்ஃப் மோட்ரு, பேட்டரி எல்லாமே புதுசுதாங்க இந்த வண்டியில். இதில் பாருங்கள், இதில் கம்பெனி வண்டியோட ஒரிஜினாலிட்டி எதுவுமே நாங்கள் மாற்றலை. டீசல் ஃபில்ட்ரு இதில் இந்த சைடில் வரது இதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஏர் ஃபில்ட்ரு இது எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். கம்பெனி வண்டிக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி இந்த கண்டிஷனில் தான் இருந்தது. இது ஒரு கம்பெனி டீசல் புல்லட்டு, பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருந்தது. பாடி ஐட்டம் எல்லாமே தெளிவாக இருந்ததுங்க. ஸோ நம்ம இப்படி இருந்த வண்டியை தான் ஃபுல்லாக ரீஸ்டோர் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ரீஸ்டோரோட காஸ்ட் பார்த்திங்கன்னா பாடி ஐட்டத்தை பொறுத்து தான் இருக்குதுங்க. உங்களுக்கு பாடி ஐட்டம் தெளிவாக இருந்ததுன்னா கொஞ்சம் காஸ்ட் ரீஸ்டோர் காஸ்ட் கம்மியாகும். பாடி ஐட்டம்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்ததுன்னா நம்ம எல்லாமே புதுசு போடும் போது ரீஸ்டோர் ஒர்க் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். ஸோ பாருங்கள், இதுதான் நம்மளோட ஒர்க்கு பிஃபோர் ஆஃப்டரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் அவுட்லுக் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. பிஃபோர் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போது எப்படி இருந்ததுன்றதையும் நான் ஃபோட்டோவில் காட்டியிருப்பேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிஃபோர் ஆஃப்டர் நம்ம எப்படிலாம் ஆல்ட்ரு ஒர்க் பண்ணியிருக்கிறோன்றதை. இந்த ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒர்க் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா தேவைப்பட்டுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மெயினாக ஒர்க் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.